உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் மேடம். இன்னைக்கும் வந்துட்டியா? இது சரியா வராது. இன்னியோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஹலோ சார். பின்னாடி யாராவது இருக்காங்களோ? யாரும் இல்ல மேடம். என்னைய சொன்னீங்க? ஆமா சார். சொல்லுங்க மேடம். இல்ல, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ கடவுளே. மேடம், நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடவுளே, தன்ன நாளா உங்ககிட்ட வேண்டின வேண்டுதல் எல்லாம் இன்னைக்கு பழிக்க போகுது. துளசி என்கிட்ட லவ் சொல்ல போறா. ஓஹோ, ஐயோ, நினைச்சேன். காலையில வீட்டுல கவுளி கத்தும் போதே நினைச்சேன் ஏதோ நல்லது நடக்க போகுது. இன்னைக்கு மட்டும் துளசி அவள் லவ் சொல்லிட்டா உனக்கு 108 தேங்காயை கொண்டு வந்து உடைக்கிறேன். சார், மேடம், வேண்டதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆஹா, எப்படி மேடம் கரெக்டா சொல்றீங்க? எனக்கு தெரியுமே சார். நீங்க எதுக்கு கோயிலுக்கு போறீங்க, சாமி கிட்ட என்னெல்லாம் வேண்டீங்க, எல்லாமே எனக்கு தெரியும் சார். ஐயோ மேடம், என் மனசு அப்படியே இன்ச்சு இன்ச்சா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க மேடம். இல்ல சார், அது எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா கேக்குறீங்க? மேடம், இப்பதான் எல்லாமே தெரியும்னு சொன்னீங்களே மேடம். தெரியும், ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் சார். உங்க வாயால சொல்லுங்களேன். வெற்றி மேடம், அது வந்து அது எப்படி சொல்றது? வேற வேலையே இல்லையா? ரோட்ல நடந்து போனா பின்னாடியே வரீங்க, வீட்ல இருந்தா வீட்டுக்கு வரீங்க, ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ்க்கு வந்துடுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இத பார்த்தா மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? மேடம் 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 மேடம், இருங்க 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 இருங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மேடம். நான் உங்களை தேடி வரல மேடம். அப்புறம் மேடம், ஒவ்வொரு முறையும் நம்ம 2 பேரோட சந்திப்பும் தானா அமைது மேடம். இப்ப கூட நான் இந்த ஆபீஸ்க்கு வேற வேலையா தான் வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ, அப்ப நீங்க சரியா இருக்கீங்க, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன்ல. ஆமா மேடம். பாருங்க, நீங்க என்னதான் பார்க்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், நீங்க அதை கேக்குற மாதிரியே இல்ல. கடைசியா சொல்றேன், யாரோ வராங்க. இன்னொரு தடவை இப்படி பண்ணாதீங்க, என்ன தேடி வராதீங்க. அதையும் மீறி ஏதாவது சாக்கு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. இல்ல மேடம், அது அது வந்து என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, அதை சோதிக்காதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.